புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் பேசும்போது பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது பாரத பிரதமர் தொடர்பு கொண்டு கேட்கவில்லை, புயல் நிவாரண தொகை கேட்டும் கொடுக்கவில்லை, கூட்டணியில் இருந்து புதுச்சேரி மீது ஒன்றிய அரசுக்கு அக்கறை இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது என்று ஒரு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி அரசாங்கம் சரியாக செயல்படுகிறது என்பதால் பாரத பிரதமர் தொடர்பு கொண்டு பேசவில்லை, புயல் தொடர்பாக நாம் எவ்வளவு கேட்டாலும் தொகை குறித்து முடிவு செய்வது ஒன்றிய அரசு தான் என்றார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இருமொழி கொள்கை தான் உள்ளது என்று திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையில் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பாஜக உறுப்பினர்கள் புதுச்சேரியில் பல மொழி கொள்கை உள்ளது என்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாஜக உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரியில் இருமொழி கொள்கை கிடையாது, இங்கு இருக்கும் மக்கள், அதாவது புதுச்சேரியை சேர்ந்த மக்கள் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம் பேசுவதால் புதுச்சேரியில் 4 மொழி கொள்கை கொண்ட மாநிலம் என்றார். உடனே திமுக உறுப்பினர்கள், நாங்கள் மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, இந்தி கட்டாயம் திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று பேசினர். அப்போது குறுக்கிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மும்மொழி கொள்கை தான் உள்ளது, முன்மொழி கொள்கை தான் அரசின் கொள்கை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மும்மொழி கொள்கை தொடர்பாக பாஜக, திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பாஜக உறுப்பினர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.